சபரிமலை ஐயப்பனை ஆண் பெண் என்ற பேதமில்லாமல் யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். பெண்கள் ஆண்களைப் போல் மாலை அணிந்து விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மாலை அணியாமல் அவர்களுடன் சேர்ந்து 41 நாள் மண்டல விரதத்தை கடைபிடிக்கலாம். அவர்களுடன் சரண கோஷம் சொல்லி தினமும் ஐயப்பனை வழிபாடு செய்யலாம். மாலை அணிந்த ஐயப்ப சாமிகள், கன்னிசாமிகள், மாலை அணிந்த குழந்தைகள் ஆகியாருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யலாம். பக்தி சிரத்தையோடு ஐயப்பனுக்கு செய்யும் தொண்டாக நினைத்து அவர்களின் விரதத்திற்கு வேண்டியவற்றை செய்வதால் ஐயப்பனின் அருளை பெற முடியும். விரதம் இருந்து சபரிமலை சென்று சாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியாத பெண்கள் சபரிமலை தவிர மற்ற இடங்களில் உள்ள ஐயப்பன் கோவில்களில் சென்று ஐயப்பனை தரிசிக்கலாம். கேரளாவில் இருக்கும் அச்சன் கோவில் சென்று அங்குள்ள ஐயப்பன் கோவிலில் தரிசனம் செய்யலாம். அச்சன் கோவிலிலும் சபரிமலையை போன்றே 18 படிகளை கடந்து சென்று தான் ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும். இது தவிர எருமேலி தர்ம சாஸ்தா கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு சென்று பெண்கள் சாமி ஐயப்பனை தரிசனம் செய்யலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 10 வயதிற்கு கீழ் உள்ள பெண் குழந்தைகளும் 50 வயதிற்கு மேல் உள்ள பெண்களும் மட்டுமே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும் வழக்கம் பல ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கமாக இருந்து வருகிறது.